சூனியக்காரியின் வீடு. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் நட்பாகவும் பழகிட்டு இருந்தாங்களாமா. தினமும் காலையில காட்டுக்குள்ள போய் உணவு தேடி சாப்பிட்டு சாயங்காலம் ஆனதையும் அந்த காட்டுல இருக்க ஒரு ஆத்தங்கரை ஓரமா சந்திச்சு நல்ல சந்தோஷமா பேசி விளையாண்டுட்டு இருந்தாங்களாமா. காட்டோட மைய பகுதியில் இருக்க அந்த ஆறு ரொம்ப பெருசாவும் அழகாவும் இருந்துச்சாமா. அந்த ஆத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான பூந்தோட்டம் இருந்துச்சு. அந்த பூந்தோட்டத்துல வண்ண பூக்கள் அழகா பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சாமா. அங்க இருக்க மிருகங்கள் எல்லாருமே அந்த ஆத்துக்கு வரணும்னா அந்த பூந்தோட்டம் வழியாதான் வரணுமாமா. ஒரு நாள் அந்த காட்டு மேல ஒரு சூனியக்காரி பறந்து போனாலாமா. அப்போ ஆட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்களாமா. அதை பார்த்து அந்த சூனியக்காரி கீழே இறங்கி வந்தாலாமா. அவங்க வந்து அங்க இருந்த ஆத்தோட அழக ரசிச்சுட்டு இருந்தாலாமா. அதுக்கு பக்கத்துல இருக்க பூந்தோட்டத்தையும் பார்த்துட்டாலாமா. அப்ப அதுக்குள்ள போய் அங்க இருக்க பூந்தோட்டத்தோட அழகையும் பார்த்து மெய் மறந்து போயிட்டாலாமா. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து அந்த பூந்தோட்டத்தையும் அந்த ஆத்தோட அழகையும் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாலாமா. அதனால அந்த சூனியக்காரி அந்த இடத்துல நமக்கான ஒரு வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு முடிவு செஞ்சுட்டாலாமா. அதுக்காக அடுத்த நாளே அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சாலாமா. அதுக்காக அந்த இடத்த முதல்ல அளக்க ஆரம்பிச்சாலாமா. அப்போ அந்த இடத்துல வந்த மிருகங்கள்ல அந்த சூனியக்காரி அந்த இடத்த அளந்துட்டு இருக்கிறத பார்த்தாங்களாமா. அப்ப அந்த இடத்துல இருந்த ஒரு முயல் போய் சூனியக்காரி கிட்ட எதுக்காக இந்த இடத்த அளக்குறீங்கன்னு கேட்டுச்சாமா. அதுக்கு அந்த சூனியக்காரி, நான் இந்த இடத்துல ஒரு அழகான வீடு கட்டி சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அதை கேட்டதையும் அந்த முயல் ரொம்ப திடுக்கிட்டுருச்சாமா. அந்த விஷயத்த உடனடியா போய் மற்ற மிருகங்கள் கிட்டையும் சொல்லிச்சு. கூட இருந்த எல்லா மிருகங்களும் அதிர்ச்சி ஆயிட்டாங்களாமா. சூனியக்காரி அளந்துட்டு இருக்க அந்த இடத்து வழியாதான் எல்லா மிருகங்களும் அந்த ஆத்துக்கு வர முடியுமாமா. சூனியக்காரி அந்த இடத்துல வீடு கட்டிட்டோம்னா மிருகங்களால அந்த ஆத்துக்கு வரவே முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம மற்ற மிருகங்கள் எல்லாரும் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிட்டாங்களாமா. அதனால எல்லாரும் சேர்ந்து இத பத்தி நம்ம சூனியக்காரி கிட்ட உடனடியா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சூனியக்காரிய பார்த்து அதை பத்தி பேசினாங்களாமா. அங்க இருந்து சூனியக்காரிக்கு அதை கேட்டதையும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. எல்லாரையும் பயங்கரமா கத்தி அங்கிருந்து துரத்தி விட்டுட்டாலாமா. அந்த சூனியக்காரி வேக வேகமா வீட்டை கட்டி முடிச்சு அங்கேயே ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கு ஆரம்பிச்சாலாமா. அங்க இருக்க ஆத்தோட அழகையும் பூந்தோட்டத்தோட அழகையும் ரசிச்சுட்டு அவளோட வேலைகளையும் செஞ்சுட்டு இருந்தாலாமா. ஆனா அங்க இருந்த மிருகங்கள்னால அந்த ஆத்துக்கு வரவே முடியலையாமா. அதோட தேவைகளான தண்ணி குடிக்கிறது, குளிக்கிறது, இந்த தேவைகளை எல்லாம் அதனால பூர்த்தி செஞ்சுக்கவே முடியலையாமா. இதனால எல்லா மிருகங்களும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. ஆத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க முடியாதனால ரொம்ப தூரத்துல இருந்த ஒரு சின்ன குளத்துக்கு போய் அந்த மிருகங்கள் எல்லாம் தனக்கு தேவையான தண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்களாமா. அந்த குளத்துக்கு போய் தண்ணி குடிக்கிறப்போ அங்க இருந்த மிருகங்கள் எல்லாம் ஆத்துல போய் தண்ணி குடிக்க முடியாமையும் குளிக்க முடியாமையும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அவங்க பிரச்சனைகளை சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்களாமா. அப்ப அவங்க வந்த ஒரு முயல், என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு, அந்த யோசனையை நம்ம கரெக்டா செஞ்சா சூனியக்காரிய அந்த இடத்தை விட்டு விரட்டிடலான்னு சொல்லிச்சாமா. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட மிருகங்கள் எல்லாம் என்ன யோசனைன்னு அந்த முயல் கிட்ட கேட்டாங்களாமா. அதுக்கு அந்த முயல், என்கிட்ட கேரி ராபிட் மாஸ்க் இருக்கு, அதை வச்சு எல்லா நண்பர்களையும் கூட்டிட்டு போய் அந்த சூனியக்காரிய பயமுறுத்தி அந்த இடத்தை விட்டு துரத்திடலான்னு சொல்லிச்சு. அந்த யோசனை ரொம்ப நல்லா இருந்தனால எல்லா மிருகங்களும் சரின்னு சொன்னாங்களாமா. உடனே அந்த முயல் அன்னைக்கு இரவே அதோட நண்பர்களோட அந்த வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிச்சாமா. உடனடியா மற்ற மிருகங்களும் நாங்களும் அந்த பூந்தோட்டத்துல காத்துட்டு இருக்கோம், என்ன உதவி வேணாலும் செய்யறோம்னு சொன்னாங்களாமா. அன்னைக்கு நைட்டு அந்த முயல் தன்னோட நண்பர்களோட அந்த வீட்டுக்கு போச்சாமா. போகிறப்போ அந்த ஸ்கேரி ராபிட் மாஸ்க போட்டு ரொம்ப பயங்கரமா இருந்தாங்களாமா. ஒரு முயல் வந்து கதவுக்கு பக்கத்துலயும், ஒரு முயல் வந்து மரத்து மேலையும், இன்னொரு முயல் ஜன்னல்லையும், இன்னொரு முயல் தோட்டத்திலயும் ஒளிஞ்சிட்டு இருந்துச்சாமா. அப்ப மரத்து மேல இருந்த முயல் வந்து சூனியக்காரியோட வீட்டு மேல ஒரு கல்லு தூக்கி போட்டுச்சாமா. அந்த சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த சூனியக்காரி வெளியே வந்து என்ன சத்தம்னு பார்த்தாலாமா. ஆனா வெளியே யாருமே இல்லையாமா. யாருமே இல்லாததை பார்த்து ரொம்ப குழப்படிச்சாலாமா. அதுக்குள்ள அந்த கதவுக்கு பக்கத்துல இருந்த அந்த முயல் வந்து வீட்டுக்குள்ள ஓடிருச்சாமா. வெளியே யாருமே இல்லாதனால
சூனியக்காரி கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள போகிறப்போ உள்ள இருந்த முயல் ரொம்ப பயங்கரமா சத்தம் போட்டுட்டு சூனியக்காரியை துரத்திட்டு வந்துச்சாமா. அதை பார்த்து பயந்து போன சூனியக்காரி வெளியே வந்தப்போ அங்க ஜன்னல்ல ஒளிஞ்சிட்டு இருந்த முயலும் சூனியக்காரிய பார்த்துட்டு பயங்கர சத்தமா கத்திட்டு ஓடி வந்துச்சாமா. சூனியக்காரி பயந்துட்டு தோட்டத்துக்கு ஓடினாலாமா. அங்க ஒளிஞ்சிட்டு இருந்த முயலை பார்த்தோம் சூனியக்காரி ரொம்ப பயந்துட்டாலாமா. உடனடியா அந்த இடத்தை விட்டு பறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரவே இல்லையாமா. அதை பார்த்த எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாமா. சூனியக்காரியோட வீட்டையும் இடிச்சு அப்புறப்படுத்திட்டாங்களாமா. அதுக்கப்புறம் எல்லா மிருகங்களும் முன்னாடி இருந்த மாதிரியே அதுக்கு தண்ணி குடிச்சிட்டு குளிச்சுட்டு பேசி சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்களாமா. இந்த கதை மூலியமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, புத்திசாலித்தனமா யோசிச்சோம்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு தீர்வு கிடைக்கும்.